நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்குள். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் மோகன்லால் அவர்களுடைய நடிப்பில் ஜீத்து ஜோசப் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திருஷ்யம் 3. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய பார்ட்டான திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 ஏற்படுத்தின எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பல இடங்களில் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி ½ அன் அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக என்கேஜாக இருந்தது படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதற்கு முந்தைய காட்சிகள் எல்லாமே பயங்கரமாக லேகாக இருந்தது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மோகன்லால் அவர்களுடைய நடிப்பும் ஜீத்து ஜோசப் அவர்களுடைய இயக்கமும் படத்துக்கு பிளஸ். ஆனா பல காட்சிகள் நம்மளை என்கேஜ் பண்ணாம நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமாடியா அமைஞ்சிருந்தது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். இப்படி இந்த திருஷ்யம் 3ல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். திருஷ்யம் 3 திரைப்படத்தினுடைய முதல் பிளஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லவே வேணாம், மோகன்லால் அவர்கள் தான். ஜார்ஜ் குட்டியாக மீண்டும் இந்த திரைப்படத்தில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகளை திருமணம் செய்து கொடுக்க தயாரான மனநிலையில் இருக்கிற ஒரு தந்தை தன்னுடைய மகளின் திருமணத்திற்கு எதிரான தடைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடி அலைகிற ஒரு அப்பாவியான அப்பாவாகத்தான் இவர் நமக்கு இந்த படம் முழுக்க வரார். ஒரு பரிதவிப்பு, தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா, தன்னுடைய குடும்பம் மீண்டும் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு மிகுந்த ஒரு குடும்ப தலைவனாக தன்னுடைய நடிப்பை ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு மோகன்லால். அதே நேரத்தில் அந்த ப்ரீ கிளைமாக்ஸ் காட்சி இருக்கு இல்லையா, அந்த 1/2 மணி நேர காட்சியில் இப்படியும் ஒரு பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு விஸ்வரூபத்தை தன்னுடைய நடிப்பில் தன்னுடைய முக பாவனைகளில் வெளிப்படுத்தின விதத்தில் மோகன்லால் அவர்கள் இந்த படத்தினுடைய முதல் பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இயக்குனர் ஜீத்து ஜோசப். இவர் திருஷ்யம் அப்படிங்கிற இந்த சீரீஸை அப்படி தொடங்கும் பொழுது திருஷ்யம் 1 பார்த்துட்டு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமுமே இவரை பார்த்து பிரமிச்சுது. ஒட்டுமொத்த இந்திய சினிமாக்களுமே இந்த படத்தை கொண்டாடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான ரைட்டிங், ரொம்ப என்கேஜான ஸ்க்ரீன் பிளே, எல்லா விதத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு திருஷ்யம் 1 அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அந்த பர்ஃபெக்ஷன் இந்த திருஷ்யம் 3 வரைக்கும் தொடருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இந்த படத்தில் ஒரு சில லாகுகள் இருந்தாலும் கடைசி ½ அன் அவரில் ஒட்டுமொத்த திரையரங்கத்தையும் எழுந்து அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கிற மாதிரி இவர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார். கதை, திரைக்கதை, வசனம் என்று இந்த 3 விஷயத்திலுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை கொடுத்து ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறார் ஜீத்து ஜோசப். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இசையமைப்பாளர் அனில் ஜான்சன். இவர் இந்த படத்திற்கு இன்னொரு முதுகெலும்பு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் தான் இந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளுக்கும் தன்னுடைய இசையின் மூலமாக உயிர் பாய்ச்சிருக்கிறார். அந்த காட்சிகளினுடைய அந்த பரபரப்பையும் அந்த பயத்தையும் இசையின் மூலமாகவே நம்ம மனசுக்குள்ள கடத்தின விதத்தில் இசையமைப்பாளராக தன்னுடைய பங்கை ரொம்ப அற்புதமாக அனில் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பின்னணி இசையை பிரித்து வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தா இது நமக்கு எப்படியான ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியல. இந்த படத்தினுடைய காட்சிகளோட பின்னி பிணைஞ்சு இந்த இசையும் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான உணர்வை கொடுத்த விதத்தில் படத்தினுடைய இசையமைப்பாளர் படத்திற்கு ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் அதுவும் இயக்குனர் ஜீத்து ஜோசப் அவர்களை தான் நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, பார்ட் 1ல் ஒரு விஷயம் முடியுது, அதுக்கப்புறம் பார்ட் 2க்கே இந்த படத்தில் எங்கேருந்து லீடு எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு லீடு எடுத்து அதுக்கு பக்காவான ஒரு ஃபினிஷிங்கும் கொடுத்து பார்ட் 2 ரொம்ப சக்ஸஸான படமாக மாற்றியிருந்தார் ஜீத்து ஜோசப். அதன் பிறகு 3வது பார்ட்டுக்கு எங்கேருந்து இவங்க லீடு எடுக்க போகிறாங்க, எதிலிருந்து தொடங்க போகிறாங்க, எப்படி பயணிக்க போகிறாங்க, இது நிச்சயமாக சாத்தியம் இல்லையே அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு லீடை இந்த படத்துக்கு எடுக்கலாம், இப்படி ஒரு பயணத்தை இந்த படத்துக்கு கொடுக்கலாம், இப்படி ஒரு க்ளோசிங்கை கொடுக்கலாம் அப்படின்னு இவர் அற்புதமான தன்னுடைய ரைட்டிங்கின் மூலமாக இந்த படத்திற்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த 3வது பாகத்துக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த விதத்தில் ஆகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் மலையாள சினிமாவுக்கு மாத்திரமில்லை இந்திய சினிமாவுக்கே நிரூபிச்சிருக்கிறாரு ஜீத்து ஜோசப். இவர் படத்தினுடைய அடுத்த பிளஸ். திருஷ்யம் 3 பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரைம் த்ரில்லர். பொதுவாக ஒரு கிரைம் த்ரில்லர் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா,
பார்க்குற ஆடியன்ஸை அது என்கேஜ் பண்ணணும், பல இடங்களில் பதட்டப்படுத்தணும். அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை அந்த படத்தினுடைய திரைக்கதை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் அது ப்ராப்பரான கிரைம் த்ரில்லர் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். இந்த திரைப்படம் திருஷ்யம் 3 அது எல்லாத்தையும் செய்யுது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அது செய்யுது. என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய வாழ்வியலை பேசுது. ஒரு மனுஷன் தான் நிம்மதியாக வாழ்வதற்கு எது முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசுது. இந்த படத்தினுடைய அடிநாதமே, இந்த படத்தினுடைய சோல், இந்த படத்தினுடைய ஆன்மாவே என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்யணும், நிம்மதியான வாழ்க்கைக்கு பின்னணியில் என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நமக்கு மேலே கட்டமைச்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் தகர்த்துட்டு பார்த்தாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னா சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபியை பேசுவதற்கு முன் வந்தது தான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லலாம். திருஷ்யம் 3 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மலையாள சினிமா அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அதை நம்ம அடைச்சிட முடியாது. இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான சினிமா, ஒரு இந்திய சினிமா அப்படிங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம். இப்படி மலையாள கலாச்சாரம் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமாக எடுக்கப்படுகிற சினிமாக்களில் இன்னும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சிருந்தா இந்த படம் ஒரு என்கேஜான ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் கொண்டாடுகிற சினிமாவாக மாறி இருக்கும் அப்படின்னு நமக்கு சில யோசனைகள் இருக்குது. அப்படி இவங்க செய்யாமல் விட்ட ஒரு சில விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மைனஸ். அந்த மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். திருஷ்யம் 3 திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் யாரு, வேற யாரு, இயக்குனர் ஜீத்து ஜோசப் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய அந்த திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 இந்த 2 திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கதையினுடைய நாயகன் மோகன்லால் ஒரு சாதாரண காமன் மேன், ஒரு குடும்பஸ்தன். அந்த குடும்பஸ்தன் ஒட்டுமொத்த காவல்துறையினரையுமே அசர் அடிக்கிற மாதிரி, கலங்கடிக்கிற மாதிரி, குழப்புற மாதிரி பல இன்டெலிஜென்ட்டான மூவ்ஸ் பண்ணுவார். அந்த நகர்வுகள் தான் அந்த 2 பாகங்களுடைய சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஆனால் இந்த திருஷ்யம் 3 பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் பல பிரச்சனைகள் வரும் பொழுதும் மோகன்லால், அதாவது கதையினுடைய நாயகன், அமைதியாகவே இருக்கிறார். இந்த விஷயத்துக்கு மோகன்லால் இப்படி ரியாக்ட் பண்ணிட மாட்டாரா, இப்படி மோகன்லால் ஏதாவது பண்ணிட மாட்டாரா அப்படின்னு ஆடியன்ஸ் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மோகன்லால் கிளைமாக்ஸ் வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் கிளைமாக்ஸ் காட்சியில் மட்டும் ஒரு விஷயத்தை பண்ணும்படியாக இந்த கதை களம் இருந்தது. நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. அந்த விஷயத்தை சரி செய்யாமல் விட்டது இயக்குனராக ஜீத்து ஜோசப் அவர்களுடைய தவறு. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ், படத்தொகுப்பாளர் VS விநாயக். படத்தினுடைய நீளம் நம்மளை ரொம்ப சோர்வடைய செய்து, அதை அவங்க தவிர்த்திருந்திருக்கலாம். பல தேவையில்லாத காட்சிகளை துணிச்சலாக அவங்க எடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் கிறிஸ்பாக இருந்திருக்கும். நமக்கு ரொம்ப சோர்வு இல்லாமல் என்கேஜாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த படம் மூவ் ஆகிருக்கும். இந்த படத்தினுடைய நீளம் 2 மணி நேரம் 38 நிமிஷம். அவ்வளோ பெரிய நீளம் இந்த படத்திற்கு, இந்த கதைக்கு, இந்த கதை சொல்ல வந்த விஷயத்திற்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. பல காட்சிகளை இன்னும் கிறிஸ்பாக, இன்னும் வேறு மாதிரி மாற்றி கட் பண்ணியிருந்தால் வேறு மாதிரியான ஒரு உணர்வை, வேறு மாதிரியான ஒரு சுவாரஸ்யத்தை இந்த எடிட் பேட்டர்ன் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்மளால் ரொம்ப எளிமையாக உணர்ந்துக்க முடியுது. அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆக படத்தினுடைய படத்தொகுப்பாளர் VS விநாயக் இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படம் தொடங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரி, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஆஃப் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோல் பிளாக்ல நம்மளை என்கேஜ் பண்ணுற மாதிரி, நம்ம இப்படி எழுந்து நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிடுவாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. பட் அது நம்மளை அந்தளவுக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஓகே, இவ்வளோ நேரம் சுவாரஸ்யம் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக படம் நகர்ந்ததுக்கு இந்த ஒரு விஷயமாவது அடுத்த கட்டத்துக்கு படத்தை நகர்த்துதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் நமக்கு இன்டர்வல் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. அதன் பிறகு கூட படம் இன்னும் வேகம் எடுத்துரும்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது மீண்டும் கதை நகராமல் ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறது படம் பார்க்குற நமக்கு ஒரு பெரிய அயற்சியை கொடுக்குது. கிளைமாக்ஸ், அது ப்ரீ கிளைமாக்ஸ் டைமில் தான் படத்தினுடைய கதையும் படமுமே நகர தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் இவ்வளோ லென்த்தான ஒரு படத்தை ஏண்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயர்ட்னஸ் ஒன்று வருது இல்லையா, அதுதான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்திற்கு வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் ப்ளே பண்ணியிருக்காங்க இல்லையா, சித்திக். அவர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்கிறார். அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களுடைய அப்பா, அந்த இறந்த பையனுடைய அப்பா.
கூடவே சகாதேவன் ஒருத்தர், அவருமே ஒரு நல்ல நடிகர் தான். அவங்க 2 பேர் தான் நெகட்டிவ் ஷேடை ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இருந்த 2 பாகங்கள்லையும் ஆஷா சரத் வந்து ஒரு அற்புதமான நெகட்டிவ் லீட் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, இவங்களை எப்படியா இந்த காமன் மேன் ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக இருக்கிற ஜார்ஜ் குட்டி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயமும் பரபரப்பும் நமக்கு அந்த படம் முழுக்க இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பரபரப்பு இல்லவே இல்லை. காரணம், ஆஷா சரத் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இவங்க சும்மா ஒரு வீல் சேரில் உட்கார வச்சிடறாங்க. இவங்க 2 பேர் தான் அந்த நெகட்டிவ் ஷேடை, அதாவது பிரபாகரும் சகாதேவன் அப்படிங்கிற இந்த 2 கதாபாத்திரங்கள் தான் நெகட்டிவ் ஷேடை ப்ளே பண்ணுறாங்க. அதில் பெரிய புத்திசாலித்தனங்கள் இல்லை, பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான எந்த விஷயங்களும் இல்லை, நம்மளை என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வில்லனிக் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாமல் போனது படத்திற்கு ரொம்ப முக்கியமான மைனஸ். திருஷ்யம் 3 பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு தனி படமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே ரகமான படம் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. ஓகே, இந்த படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் இந்த படத்துக்கு இருக்கிற பிரச்சனையே, சவாலே என்ன அப்படின்னா, இதற்கு முன்பாக ரிலீஸ் ஆன பார்ட் 1ம் பார்ட் 2வும் அது ஏற்படுத்தி வச்சிருக்கிற எதிர்பார்ப்பும் அது ஏற்படுத்திட்டு போன அந்த மைல்ஸ்டோனும் தான் இந்த படத்திற்கு ஒரு பெரும் சவாலாக மாறி நிற்கிது. அந்த படம் மாதிரியான ஒரு திருப்தியை, அந்த படம் மாதிரியான ஒரு உணர்வை, அந்த படம் மாதிரியான ஒரு என்கேஜ்மெண்ட்டை இந்த படம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கும்படியாகத்தான் அந்த படம் இருக்குது. அந்த 2 பாகங்கள் கொடுத்த உணர்வை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனது தான் இந்த 3ஆம் பாகத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ் அப்படின்னு சொல்லணும். திருஷ்யம் 3 படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக, இன்னும் டீட்டெயிலாக இதனுடைய ப்ளஸ் என்ன, இதனுடைய பலம் பலவீனங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பலம், படத்தினுடைய காட்சிகள் ரொம்ப மென்மையாக அப்படி நகர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்து எட்டி நிற்கும் பொழுது, மோகன்லால் அதாவது ஜார்ஜ் குட்டி இந்த படத்தினுடைய நாயகன் தனக்கு எதிராகவும் தன் குடும்பத்துக்கு எதிராகவும் ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற உணர்ந்து கொள்கிற அந்த தருணத்தில் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுவார். அங்கேருந்து தான் அவருடைய ஹீரோயிசமே ஆரம்பிக்குது. அந்த இடம் கொடுத்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் அப்படியான ஒரு 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 அதிர்வான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சில விஷயங்களை தன் மகளுக்கு பண்ணுவார். அது ஏன் பண்ணுறாரு? அது பண்ணாமலே இந்த விஷயத்தை இவர் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாமே. இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இவ்வளோ பெருசாக யோசிக்காமல் ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்களோ, இன்னும் பெட்டராக ஒரு விஷயத்தை வச்சுருந்தா இன்னும் அற்புதமான ஒரு உணர்வு பார்க்குற ஆடியன்ஸுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு நமக்கு படம் பார்க்கும்போது தோணுது. அப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும்படியாக அந்த காட்சியை அவங்க அமைச்சிருந்தது தான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கடைசி அரை மணி நேரம் தான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே சொன்னோம், பாசிட்டிவில் சொன்னோம். ஆனால் அந்த அரை மணி நேரத்துலேயும் நிறைய சிக்கல் இருக்குது, நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஜார்ஜ் குட்டியினுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிற அந்த நபருடைய வாழ்க்கை என்னாச்சு, அவருடைய நிலை என்ன, ஏன் ஜார்ஜ் குட்டி இப்படி தன்னுடைய மகள்கிட்ட நடந்துக்கிறாரு, இப்படியான ஒரு முடிவை ஜார்ஜ் குட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதை அவர் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ லென்த்தாக ஏன் இவ்வளோ நேரம் கழித்து இந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு பல குழப்பங்கள் நமக்கு அந்த கடைசி அரை மணி நேர காட்சிகளையும் இருக்கிறத தவிர்க்க முடியல. இந்த குழப்பங்களை எல்லாம் இன்னும் சரி செஞ்சு ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம மனசுக்கு நெருக்கமாக இவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்கன்னா, ரொம்ப அற்புதமாக அந்த திரைக்கதையை எழுதியிருந்தாங்கன்னா அது இந்த படத்திற்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும். அது இல்லாமல் போனது மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம். பொதுவாக கிரைம் த்ரில்லருக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த படம் சுமந்து தான் வருது. ஆனால் அதை தாண்டி இந்த படம் நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு முனையுது. என்ன அப்படின்னா, நாம் ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறுக்கான தண்டனை நமக்கு லீகலாக கிடைக்கலைனாலும் மனசுக்குள்ளே அந்த தவறு நமக்குள்ள தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாம் நமக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை, ஒரு ஃபிலாசபியை ரொம்ப நுட்பமாக, ரொம்ப அழகோட, ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்ல முனைந்திருக்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். திருஷ்யம் 3 திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த படம்
ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஒரு முறை மகிழ்ச்சியோட குடும்பத்தோடு சென்று பார்ப்பதற்கு உகந்த ஒரு திரைப்படம் தான் இது. நமக்கு ஒரு அற்புதமான அலாதியான அனுபவத்தை ஏற்படுத்துது பல இடங்களில். ஒரு சில பிரச்சனைகளை தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா அது ஒரு முழுமையான படம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய கருத்து. ஆனால் நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். திருஷ்யம் 3 திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கியிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.